بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: والوالدات يرضعن أولادهن حولين كاملين. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: فإن أرضعت ولدها كتب لها بكل قطرة من لبنها حسنة وكفر عنها سيئة. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹு தஆலாவின் திருநாமம் கொண்டாடும் செய்து வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோன் ஆகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரைத்தாட்டுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு வார காலம், ஆகஸ்ட் 7 வரை சர்வதேச தாய்ப்பால் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. தாய்ப்பாலுடைய முக்கியத்துவம் என்ன? தாய்ப்பால் முறையான நாட்களுக்கு பிள்ளை பருகியதால் அதற்கு கிடைக்கும் பலன் என்ன? முறையாக தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பால் புகட்டினால் தாய்மார்களுக்கு என்னென்ன நன்மைகள் என்றெல்லாம் அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அது குறித்து ஒரு நாளை, ஒரு வாரத்தை அனுசரிக்கப்படுகிறது. அந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வாரம் அதை பற்றியே பேசப்பட்டு வருவதை பார்க்கிறோம். திருக்குர்ஆனும் நபி மொழிகளும் இது சம்பந்தப்பட்ட செய்திகளை நிறைய நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதை பற்றி நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா தாய்ப்பால் சம்பந்தமாக ஒன்றுக்கும் மேற்பட்ட வசனங்களில் மிக தெளிவாக அந்த தாய்ப்பால் புகட்ட வேண்டும், எவ்வளவு காலம் புகட்ட வேண்டும், அப்படி பால் புகட்டும் நேரங்களில் பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் வசனங்கள் பேசுகின்றது. இப்படி ஒரு வசனம், வல்வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன். பிள்ளை பெற்றெடுத்த அந்த தாய்மார்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு 2 வருடம் பூரணமாக அவர்கள் பால் புகட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய உத்தரவு. 2 வருடம்ங்கிறது 24 மாதம். அப்ப 24 மாதங்கள் பெற்றோர் மீது, குறிப்பாக தாயின் மீது பால் புகட்டுதல் அவசியம் என்று அல்லாஹ் இங்கே பதிவு செய்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து தாய்மார்களுக்கு, பால் புகட்டுகின்ற, பால் புகட்ட இருக்கின்ற தாய்மார்களுக்கு நபி அவர்கள் இப்படி ஆர்வப்படுத்துகிறார்கள். ஃபைன் அர்தஅத் வலதஹா கதப லஹா பிகுல்லி கத்ரத்தின் மின் லபனி ஹஸனத்தன். ஒரு பெண் குழந்தைக்கு பால் புகட்டினால் அந்த குழந்தை குடிக்கிற ஒவ்வொரு சொட்டு பாலுக்கும் ஒரு நன்மை பதிவு செய்யப்படுகிறது. ஹஸனத்தன் ஒரு நன்மை, ஒரு சொட்டுக்கு. வகஃபர அன்ஹா சய்யிஅத்துன், ஒரு பாவம் அவளுக்கு மன்னிக்கப்படுகிறது. ஒரு சொட்டுக்கு ஒரு நன்மையை எழுதி அவ செய்த பாவத்துல அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்வார்கள், அதாவது
வஸ்தக்ஃபர லஹால் ஹூருல் ஈன் ஃபீ ஜன்னத்தின் ஐன், சொர்க்கத்துல இருக்கக்கூடிய ஹூருல் ஈன் என்ற பரிசுத்தமான பெண்கள் பால் புகற்றுகின்ற அந்த தாய்க்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். நாம யதார்த்த வாழ்க்கையில ஆலிம்களை பார்த்தா, தொழுகையாளிகளை பார்த்தா, வீட்டுல முதியவர்களை பார்த்தா நாம என்ன சொல்றோம்? துவா செய்யுங்க சொல்றோமா இல்லையா? யதார்த்தமான நபியவர்கள் உட்பட அனைத்து மக்களும் பிறரிடத்திலே துவா செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். துவா செய்யுங்கள் சொல்றது நல்ல பழக்கம். ஆனா துவா செய்யுங்கள் சொல்லாமலே அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், பாவம் என்றால் என்ன என்றே தெரியாதவர்கள், அல்லாஹ்வால் புனித படைப்பு என்று குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். ஹூருல் ஈன் அப்படிங்கிற சொர்க்கத்து கண்ணழகிகளை பற்றி. அந்த சொர்க்கத்து கண்ணழகிகள் இந்த பெண்ணுக்காக ஏதோ பாவ மன்னிப்பு தேடு என்று சொல்கிறார்களா இல்லையா? அல்லாஹ் அந்த துவாவை அங்கீகரிக்காம இருப்பானா? நிச்சயமாக நல்லவர்கள் துவாவிற்கு அல்லாஹ்விடத்திலே மரியாதை உண்டு. அந்த நல்லவர்கள் இறைவா இவருக்கு பாவத்தை மன்னிச்சுன்னு கேட்டா கூடுதலாக அந்த துவாவுக்கு பலம் இருக்கிறது. அப்படி என்றால் இவ பெற்றெடுத்த பிள்ளைதான். சுயநலத்தின் அடிப்படையில பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக இவ பால் புகட்டுறா. அப்படி இருந்த போதும் கூட இவள் ஒரு நன்மை பதிவு செய்யப்படுகிறது, இவளுக்கு ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. இவளுடைய பாவம் இவளுக்காக ஹூருல் ஈன் என்ற அந்த கண் அழகிகள், அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றவர்கள் இந்த பெண்ணுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். அப்போ குழந்தைக்கு பால் புகட்டுறதுனால எவ்வளவு நன்மை இருக்கு. நன்மை இருக்குன்னு சொல்றதை விட அல்லாஹ் தஆலா பால் புகட்டின வரலாறை எல்லாம் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உடனே அவங்க அம்மா பால் புகட்டினாங்க. பிறகு அல்லாஹ் சொல்லிட்டான் அந்த அம்மாட்ட, உங்க மகன் மூசாவை ஓடுற நைல் நதியில போடு, அந்த பிள்ளை வேறொரு இடத்துல வளரும், நீ கஷ்டப்படாத சிரமப்படாத, மீண்டும் அந்த பிள்ளைய உனக்கு நான் மீட்டி கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பெத்த தாய்க்கு வகி அறிவிச்சான். பால் குடி குழந்தை ஓரிரு நாள் தான் அந்த அம்மாவுடைய மார்புல பால் குடிச்சது. மூசா அலைஹிஸ்ஸலாம் குடிச்சாங்க. இந்த பச்சை குழந்தையை தூக்கி நைல் நதியில ஒரு பேழையில ஒரு மரப்பெட்டி செஞ்சு உள்ள வச்சாங்க. அது போயிடுச்சு. எங்க? ஃபிரௌனுடைய மாளிகைக்குள்ள போயிடுச்சு. இப்ப இந்த பச்சை குழந்தைய எடுத்தாங்க. ஃபிரௌனுடைய மாளிகையில் உள்ளவர்கள், இந்த குழந்தை அழகா இருக்கு, நாமளே வளர்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த பிள்ளைக்கு பால் புகட்டணுமே, பால் குடி குழந்தையாச்சே அப்படின்னு தேடி நாட்டுல பல பேர்த்துக்கு அழைப்பு கொடுத்தாங்க. அரசர் வீட்டிலே ஒரு ஆண் குழந்தை வளர்கிறது, அந்த குழந்தைக்கு பால் புகட்ட வேண்டும், யாரு வர தயார், பொண்ணும் பொருளும் நிறைய உண்டு அப்படின்னு அறிவிச்ச உடனே நிறைய பொம்பளைங்க வந்தாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்டயுமே பால் குடிக்கல. மார்புல வாய வச்சோட வாயை எடுத்துருவாங்க, குடிக்க மாட்டாங்க, கத்துவாங்க. இப்படியே பார்த்த பொழுது அந்த வரிசையில மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மாவும் வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அம்மாவை பார்த்த உடனே குழந்தைக்கு புரிஞ்சுக்கிச்சு இது என்ன பெத்த தாயின்னு. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா தான் அரசர்கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு பெத்த பிள்ளைக்கு பால் ஊட்டுனாங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். இந்த வரலாறுலாம் எதுக்கு சொல்லப்படுது? எதுக்கு அல்லாஹ் இதெல்லாம் பதிவு செஞ்சு நமக்கு சொல்லணும்? ஒரு தாய்க்கு என்ன கடமை? குழந்தை பெத்தா மட்டும் பெத்தா அந்த பிள்ளைய முறையா வளர்க்கணும். முறையா வளர்க்கிறதனுடைய முதல் படி, முதல் ஸ்டெப் என்னன்னு கேட்டா அந்த பிள்ளைக்கு சரியா பால் புகட்டணும், தாய் பால் ஊட்டணும், தகப்ப அதற்கு ஆதரவு தெரிவிக்கணும். அந்த மனைவிக்கு என்ன சத்தான பொருள் எல்லாம் கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் அவளுக்கு உண்ண கொடுத்து அந்த சக்தியின் மூலமாக பால் ஊறி அந்த பாலை தன் மகனுக்கோ மகளுக்கோ ஊட்ட வேண்டும் என்று கணவன் மனைவியினிடத்துல உத்தரவிட வேண்டும். இதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறத நோக்கம் தாய்ப்பால் புகட்டுறது ரொம்ப முக்கியம்னு சொல்றதுக்கு தான். ரொம்ப முக்கியம்னு சொல்றது மட்டுமல்ல, 2 வருடம் கொடு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஹவுலைனி காமிலைனி, 2 வருடம் பரிபூரணமாக.
2 வருடம், வருடத்தில் 12 மாதம்னு அல்லாஹ் குர்ஆன்லயே பதிவு செஞ்சிருக்கான். அப்படின்னா 24 மாதம் ஒரு பெண் பால் கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சட்டமாகவே சொல்லி இருக்கிறான். சட்டமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. சஹாபாக்களுடைய வரலாறு கொஞ்சம் பாருங்க. முஸ்லிம்ங்கிற நூல்ல இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டு ஒரு பெண் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ், நான் தப்புதான், விபச்சாரம் பண்ணிட்டேன். அந்த விபச்சாரம் பண்ணதுனால நான் கருவுற்று விட்டேன். என்னுடைய வயிற்றில குழந்தை வளர்கிறது. இப்போ விபச்சாரத்தோடு நான் அல்லாஹ்வை போய் சந்திக்க விரும்பல. என்னைய நீங்க ரஜ்மு செஞ்சிருங்க, கல்லால் எரிஞ்சு கொலை செஞ்சிருங்க. விபச்சாரம் பண்ணா அன்னைக்கு சட்டம் என்ன? இன்னைக்கு அதான் சட்டம். அன்னைக்கு சட்டம் என்ன? விபச்சாரம் பண்ணினவள் திருமணம் முடித்தவளாக இருந்தால் அவளை சின்ன கல்லை எடுத்து எரிஞ்சே கொலை செய்யணும். அந்த அம்மா வந்து சொல்றா, விபச்சாரம் பண்ணி குழந்தை உண்டாயிடுச்சு, என்னைய நீங்க கொலை பண்ணிடுங்கன்னு சொல்லி. அப்போ பெருமானார் வாசல் பார்த்தாங்க, மாசமா இருக்கிறியா, கர்ப்பமா இருக்கிறியா அப்படின்னா, இப்ப உன்னை கொல்ல முடியாது, இப்ப நீ போ, ஹத்தா தலிதி, நீ குழந்தைய பெத்தெடுக்கிற வரைக்கும், குழந்தைய பெத்தெடுக்கிற வரைக்கும் நீ தான் பாவம் பண்ண, உன் குழந்தை இல்லை, உனக்கு தான் தண்டனை, உன் குழந்தைக்கு கொடுக்க கூடாது. அப்படின்னா நீ முதல்ல குழந்தைய பெத்தெடுத்துட்டு வா, பிறகு உனக்கு தண்டனை கொடுக்கறதை யோசிப்போம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி விட்டுட்டாங்க. அந்த அம்மா செஞ்ச பாவத்திலிருந்து முழுமையாக தௌபா செய்து மீளணுங்கிற எண்ணத்துல கரெக்டா குழந்தை பெற்ற உடனே வந்துட்டான். அந்த அம்மா வந்துட்டான். யா ரசூலுல்லாஹ், இப்ப என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ஹபி, இப்பயும் நீ போயிரு, அதாவது உன்னுடைய பெற்ற குழந்தைக்கு பாலுகுடி காலத்தை பூரணப்படுத்தி விட்டு வா. அதாவது பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்காம உடனே இப்ப கொலை பண்ணிட்டா அந்த பிள்ளைக்கு யார் பால் புகட்டுறது? கஷ்டமாயிருமா இல்லையா? அப்ப அந்த பிள்ளைக்கு பால் புகட்டி பால்குடி காலம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதாவது கிட்டத்தட்ட 2 வருஷம். அந்த 2 வருஷம் முடிஞ்ச பிறகு வா, உனக்கு தண்டனை கொடுக்கறத பத்தி யோசிப்போம். அப்போ அந்த அம்மா விடுற மாதிரி இல்ல. செஞ்ச பாவத்துக்கு ரசூலுல்லாஹ் கையிலேயே நாம வந்து அந்த அழுக்க கழுவி சுத்தமாயிடணும்னு முடிவுக்கு பண்ணினாங்க. அந்த அம்மா மீண்டும் குழந்தை பெற்று அந்த பிள்ளைய பால்குடி கொடுத்து அந்த பிள்ளைக்கு பால்குடி மறக்கடிச்சு அந்த பிள்ளை கையில ஒரு ரொட்டி துண்டை வாயில கடிக்கிற மாதிரி கொடுத்துட்டு தூக்கிட்டு வந்தாங்க. யா ரசூலுல்லாஹ், நீங்க சொன்னபடி என் பிள்ளை பால்குடி மறந்துருச்சு. இத பாருங்க, இந்த பிள்ளை இப்ப ரொட்டி சாப்பிடுற அளவுக்கு வயசு வந்துருச்சு. இப்ப நான் இருந்து பால் போகணுங்கிற அவசியம் இல்லை, அது எதையாவது கிடைக்கிறத வச்சு சாப்பிட்டு உலகத்தை வாழ்ந்துரும் அப்படின்னு சொன்ன பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அப்பதான் சொன்னாங்க, அப்பா இந்த அம்மாவை கூட்டிட்டு போய் ரஜினி செஞ்சிருங்க, கல்லால எரிஞ்சு கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு முஸ்லிம்ல இந்த நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. இந்த ஹதீஸ் எல்லாம் ஏன் பதிவு செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு தாய் பெத்த பிள்ளை மேல எவ்வளவு அக்கறை காட்டுறாங்க பாருங்களேன். அந்த அம்மா மட்டும் அக்கறை காட்டல, ரசூலுல்லாஹும் அக்கறை காட்டுறான். பாவம் பண்ணியா அந்த பிள்ளைய அடிச்சு கொள்ளு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சும்மா பட்டுன்னு ஃபத்வா கொடுக்கறல, இடத்தை பார்க்கணும். ஒரு தீர்ப்பு கேட்டு வந்தா, ஒரு சட்டம் கேட்டு வந்தா, அந்த சட்டம் கேட்கிறவர் யாரு, என்ன சூழல்ல இருக்காரு, என்ன பின்புலத்துல இருக்கிறார், இப்படி எல்லாம் பார்த்துதான் ஒரு தெளிவான சட்டம் சொல்லணும். பொதுவா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சட்டம் சொன்னா சில நேரங்கள பாதிப்பை உருவாக்கி விடும் அப்படிங்கிற கருத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல கற்றுத் தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குழந்தை இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை பெண்ணுக்கு பிறந்தவர். ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை பெண்ணுக்கு பிறந்தவர் கிட்டத்தட்ட ஒரு 16 அல்லது 17 மாதம் தான் உசுர் வாழ்ந்தார். சின்ன குழந்தை, பால்குடி குழந்தை. கிட்டத்தட்ட 24 மாதம் பால் போட்டணுமா இல்லையா? ஆனா 16 அல்லது 17 மாதம் தான் மௌத்தாயிட்டாங்க இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் சொன்னாங்க, அதாவது து கம்மிலானி ரவாஹு ஃபில் ஜன்னah, என் மயம் பால்குடி காலத்திலேயே மௌத்தாயிட்டாரு இப்ராஹிம். 2 வருஷம் பூரணம் ஆகல, அதனால மீதமுள்ள மாதங்களுக்கு என் குழந்தைக்கு பால் புகட்ட அல்லாஹ் சொர்க்கத்தில் 2 பெண்களை தயாரித்து வைத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா பச்சை பிள்ளை மௌத்தா போச்சு தூக்கி போட்டுட்டு போறதுங்கிற உலகத்துல ரசூலுல்லாஹ் எவ்வளவு தெரியுமா அந்த சமுதாயத்துக்கு சொல்றாங்கன்னு கேட்டா,
16 14 17 மாதமா மீதமுள்ள 7 மாதம் அல்லது 8 மாதம் சொர்க்கத்தை என் மகனுக்கு பால் புகட்ட ஆள் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, அதாவது 24 மாதங்கள் சரியாக 2 வருடங்கள் ஒரு தாயின் மீது கடமை அந்த பிள்ளைக்கு பால் புகட்டுதல் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழுத்தம் திருத்தமாக இங்க சொல்றான். அவசியமா பால் புகட்டுற காலங்கள் அல்லாஹ் சொன்ன அளவு கரெக்டா இருக்கணும். அதனால அல்லாஹ் தஆலா மஷூரா செய்யுங்கன்னு சொல்றான். குழந்தை பிறந்துருச்சு, இந்த பால் புகட்டணும், பால் குடியை எப்ப நிப்பாட்டணும், இதுக்கு மஷூரா செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. எவ்வளவோ காரியங்களுக்கு ஆலோசனை பண்ணு என்று சொன்ன அல்லாஹ் தஆலா இதுக்கு ஆலோசனை பண்ணுங்கிறானே, யோசிக்க வேண்டியமா இல்லையா? இதுக்கு நீ ஆலோசனை பண்ணு. வஅத்தமிரு பைனகும் பிமஅரூஃப், நல்ல முறையிலே பால்குடி விஷயங்களில் நல்ல முறையிலே நீங்கள் உங்களுக்குள் ஒரு ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, அப்ப பால் குடிக்கிற காலங்கள், பால் குடுப்பாட்டுதல் எவ்வளவு உயர்வான பண்பு பழக்கம் நிறைவேற்றணும் தெரியுதா இல்லையா? 24 மாதம் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான். இன்னொரு இடத்துல சில பேத்துக்கு முன்ன பின்ன இருக்கலாம் இல்லையா, அல்லாஹ் பால்குடி காலங்கள்ல 2 வரமுறை வகுத்து தர்றான். 2 வரமுறை இப்படி குர்ஆன்ல இன்னொரு இடம் உண்டு. அதாவது வஹம்லுஹு வஃபிசாலுஹு 30 ஷஹரன், அதாவது ஒரு பெண் கருவுற்றதிலிருந்து பால்குடி மறக்கும் வரை மனிதா உன்னை 30 மாதம் சுமந்து பார்க்கிறாள் அப்படின்னு அல்லாஹ் இங்க குர்ஆன்ல பதிவு செய்யறான். இந்த ஆயத்துக்கு கீழால சொல்லுவாங்க, ஒரு பெண் 10 மாசத்துல பிள்ளை பெத்தா மீதி 20 மாதம் பால் புகட்டும். அல்லாஹ் இன்னொரு இடத்துல 24, அது உச்சகட்டமானது. உச்சகட்டமானது 24 மாதம். சில பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு வைப்போமே, பால் புகட்டக்கூடிய தாய்மார்களுக்கு அல்லது ஏதேனும் ஒரு பிரச்சனை அப்படின்னா குறைஞ்சது ஒரு 20 மாதமாவது பால் புகட்டிரு, அல்லது 9 மாசத்துல ஒருத்தி பிள்ளை பெத்துட்டா அவ 21 மாசம் பால் போட்டணும். சில பேர் 8 மாசத்துல பிள்ளை பெத்துட்டா அவ 22 மாதத்துல அவ பால் போட்டணும். சட்டம் என்னன்னு கேட்டா, ஒரு பெண் குறைந்தது கருப்ப காலம் 6 மாதம், குறைந்த கருப்ப காலம் 6 மாதம். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ஹதீஸிலும் குர்ஆனிலிருந்து ஆய்வு செய்து சொல்கிறார்கள், ஒருவர் பிள்ளை பெற்றெடுப்பதற்கு குறைந்தது 6 மாதம், அதிகபட்சம் ஒரு 10 மாதங்கள் பிடிக்கும். அப்போ பெற்றதுல இருந்து மீதமுள்ள 30 மாதங்களை கணக்கிட்டு மீதமுள்ள 21 மாதம், 22 மாதம், 20 மாதம், அது அதிகபட்சம் 24 மாதம் பால் புகட்ட வேண்டியது தாயின் பொறுப்பு அப்படின்னு அல்லாஹ் தஆலா இங்க சட்டம் இயற்றி தந்திருக்கிறான். அரபு மக்கள்கிட்ட ஒரு காலத்துல செவிலித்தாய் பழக்கம் இருந்துச்சு. நம்ம நாட்டுல அப்படி இல்லை. அம்மாவுக்கு சரியா பால் சுரக்கணும்னா நாம என்ன பண்ணிடுறோம், அவ்வளவுதான் சாப்பிட்டு முடிஞ்சு வச்சுன்னு சொல்லிட்டு இழுத்து மூடிட்டு போயிடுறோம். ஆனா அரபு மக்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. பெத்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற முடிவுல பெத்தவள்கிட்ட மார்புல பால் சுரக்கலையா, அடுத்த பெண்ணிட்ட வாடகைக்கு காசுக்கு பேசுவாங்க. என் மகனுக்கு இத்தனை மாசம் நீ பால் கொடு, உனக்கு இவ்வளவு ரூபாய் சம்பளம். அதுக்கு பேரு செவிலித்தாய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவிலித்தாய் இடத்திலே பால் குடித்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அந்த அம்மாட்ட, அதுக்கு முன்னாடி ஒரு அம்மாட்ட, ஆமீன் அம்மாட்ட, மொத்தம் 3 தாய்மார்களிடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடித்திருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் செவிலித்தாய் மூலம் பால் புகட்டலாம்னு சொல்றாங்க. அது சம்பந்தப்பட்ட சட்டங்கள் நிறைய இருக்கு. பெத்த தாய் என்ன சட்டமோ, பெத்த தகப்ப என்ன சட்டமோ, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் என்ன சட்டமோ, அதே மாதிரி செவிலித்தாயின் சட்டமும் சமமான. செவிலித்தாயினுடைய கணவர் தந்தையை போல, செவிலித்தாய் பெற்றெடுத்த பிள்ளைகள் தனக்கு சகோதர சகோதரிகளை போல, இப்படி சட்டங்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அப்ப செவிலித்தாயின் ஒரு சப்ஜெக்ட், ஒரு பாடம், ஒரு தலைப்பு ஹதீஸ் நூல்கள்ல பார்க்கலாம். அப்போ முக்கியமா அவசியமா பெத்த பிள்ளைகளுக்கு தாய்ப்பாலுங்கிறது அவசியம் புகட்ட வேண்டும். அழகு போயிருங்கிற மாதிரி இவங்களா தப்பான கற்பனை பண்ணிக்கிட்டு எத்தனையோ பேர் 2 மாசம் 3 மாசம், ரொம்ப கொடுமை 40 நாளோட தாய்ப்பால் இல்லைங்கிறாங்க. 40 நாளையே தாய்ப்பால் கிடையாது. என்னமுன்னா ஒரு சப்ப காரணம், தாய்ப்பால் சுரக்கல, அப்படி சாதாரணமான ஒரு பதில் அப்படி சொல்லிட்டு போயிடலாம். கேட்டா அழகு கெட்டு போயிரும் அப்படின்றா. இத பிள்ளைக்கு பால் புகட்டுறதுனால அழகு கெடுங்கிற மனநிலை இருக்கு. எவ்வளவு மோசமானது, எவ்வளவு அசிங்கமான நிலைப்பாடு. பால் சுரந்தும் முறையாக பால் புகட்டாவிட்டால் மார்க்கத்தின் பார்வையில் அவள் மிகவும்
நரகத்திற்குரியவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். தாய்ப்பால் புகட்டினால நிறைய நன்மை இருக்குது. இன்றைக்கு ஆய்வுகள் நிறைய சொல்லுது. நிறைய மருத்துவர்கள் சொல்றாங்க, உலகத்திலேயே கலப்படம் இல்லாத, கெட்ட பாக்டீரியாக்கள் இல்லாத, உடலுக்கு தெம்பை தரக்கூடிய ஒரு உணவு குழந்தைக்கு உண்டு என்றால் தாய்ப்பாலை விட உயர்ந்த உணவு கிடையாது. தாய்ப்பால் தான் அந்த பிள்ளைக்கு சரியான உணவு, அதிகப்படியான போஷாக்கு உள்ள உணவு, சத்துகள் உள்ள உணவு. உலகத்துல என்னென்ன சத்து சொல்றோமா இல்லையா, கால்சியம் அது இது அப்படி விட்டமின் ஏ பி என்னென்னமோ சொல்றோமா இல்லையா, எல்லா சத்தையும் அல்லாஹ்தாலா அந்த தாய்ப்பாலுக்குள்ள வச்சிருக்கான். எல்லா சத்தையும் தாய்ப்பாலுக்குள்ள. தாய்ப்பால் அப்படிங்கிறது ஒரு லேசான இனிப்பான சுவை உள்ளது என்பதாக அறிஞர்கள் சொல்றாங்க. மேலை நாடுகள்ல தாய்ப்பால்லாம் வியாபாரத்துக்கு வந்துருச்சு தெரியுங்களா? தாய்ப்பால்லாம் வியாபாரத்துக்கு வந்துருச்சு மேலை நாடுகள். அவனுக்கு தெரியுது தாய்ப்பால்ல அவ்வளவு நன்மை இருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு மேலை நாடுகள்ல, ஐரோப்பிய அமெரிக்கா நாடுகள்ல, பெரிய பெரிய மாடுகள்ல தாய்ப்பாலும் வியாபாரத்துக்கு வந்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு நாம எதுக்கு எடுத்தாலும் அமெரிக்கா, எதுக்கு எடுத்தாலும் ஐரோப்பா அப்படின்னு சொல்ற நம்மாலு இந்த தாய்ப்பால் கலாச்சாரத்தை விட்டுட்டான். கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு வருது, அழகு போயிரும். இன்னும் சொல்ல போனா மானக்கேடான விஷயம் என்ன தெரியுங்களா, பெத்த பிள்ளைக்கு தன்னுடைய மார்புல அணைச்சு பால் புகட்டுறதுல எவ்வளவு நன்மை இருக்குன்னு சொன்னா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதாவது தாய்க்கும் மகனுக்குமான பாசம் பால் வழியாலே இறங்குகிறது. எவ சரியா குழந்தைக்கு முறையா பால் போட்டுனாலோ அந்த பிள்ளை பிற்காலத்தை இவன் மேல பிரியமா இருப்பான், பாசமா இருக்கும் அந்த பிள்ளை. இது எல்லாம் பாசத்தை சிறு குழந்தையிலேயே இவ பால் வழியால மாத்தி கொடுக்குறான். அதே போல இவளுடைய குணநலங்கள் எல்லாம் பால் வழியாலே குழந்தைக்கு போகிறது. இப்படி எல்லாம் இன்றைய ஆய்வாளர்கள் சொல்றாங்க. பால் கொடுக்கறதுல இவ்வளவு நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு நாம ஆவின் பால், அந்த பால், இந்த பால், அத்தா பால், அம்மா பால், என்னென்னமோ பால் கடையில வாங்கி அதை காய்ச்சி ஊத்துன்னு ஊத்துறோமா இல்லையா? சில பேர் பால் பவுடர் பெருமையா பேசுறோம், இந்த பால் பவுடர் அமெரிக்காவில இருந்து தெரியுமா அப்படின்றான். அமெரிக்கா நாட்டுக்காரனே தாய்ப்பால் போடுறான். அவன் வியாபாரம் பண்ண ஓண்ட குட்டி பாலை வித்துக்கிட்டு இருக்கான். யோசிக்கணுமா இல்லையா? தாய்ப்பால் தவிர்த்து இந்த மாட்டுப்பால், இந்த ஆவின் பால், இந்த பாக்கெட் பால், அது 100% விஷம். பெரிய மனுஷன் குடிச்சாலே விஷம்ங்கிறாங்க. அப்ப பிள்ளைங்களுக்கு கூட்டுறவன் என்ன ஆகுறது? இன்னைக்கு சுகர் நிறைய கூடி இருக்கா இல்லையா? உலக அளவிலேயே சுகர் பேஷண்ட் உலகத்துல எங்க அதிகம் தெரியுமா உங்களுக்கு? புள்ளி விவரம் சொல்லுது, இந்தியாவிலதான் சுகர் பேஷண்ட் அதிகம். அதுக்கு காரணத்தை என்ன தெரியுங்களா சொல்றான்? இந்த பாக்கெட் பால் யாரு அதிகப்படியாக அருந்துவதை பழக்கமாக வைத்திருப்பார்களோ அவர்களுக்கு வேகமா சுகர் வந்துடும். என்ன அஜர்த்து சபிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி இல்ல அர்த்தம், குடிச்சா வரும்னு அறிஞர் சொல்றான். அது சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள் சொல்றாங்க. பாக்கெட் பாலை அதிகம் அருந்துவர்களுக்கு சுகர் வருகிறது. சுகர் இருப்பவர்கள் குடித்தால் சுகர் குறையாது, கூடுங்கிறான். சுகர் கூடும்ன்றான். பெரிய மனுஷனுக்கே இந்த பாக்கெட் பால் ஊத்துக்கலையே, பச்சை பிள்ளை பிறந்த 2 மாசத்துல ஊத்துறியே அந்த பிள்ளைக்கு என்னென்ன பிரச்சனை வரும், எவ்வளவு பெரிய நோக்காடுகளை உருவாக்கும். இதய அடப்புல இருந்து, பிபில இருந்து, சுகர்ல இருந்து, அந்த பலா இந்த பலா எல்லா பலாயும் இந்த பாக்கெட்டுக்குள்ள இருக்கு, பாலுக்குள்ள இருக்கு. அதனாலதான் இதை கொடுக்க கூடாதுன்னு பெரிய பெரிய அறிஞர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆய்வாளர்கள். ஆனா இதுல மோசமான நிலை என்னன்னு கேட்டா, அதாவது குழந்தை மார்புல வச்சு குடிச்சா மார்புடைய அளவு கெட்டு போயிடும். மிஷின் கண்டுபிடிச்சான். மிஷின் எதுக்கு மிஷின் கண்டுபிடிக்கிறதுனே தெரியல. அதுக்கு மார்புல வச்சு அந்த மிஷின் அந்த பாலை உறிஞ்சி அதுக்கப்புறம் ஒரு புட்டியில ஊத்தி இது கொடுக்குறான். மாத்தும் பொழுது ஏதேனும் பாக்டீரியா தொற்று வந்தா என்ன ஆகுறது? யோசிக்கணுமா இல்லையா? அல்லாஹ் அழகா படைச்சிருக்கிறான், எந்த தொற்றும் இல்லாம அப்படியே இவற்றிலிருந்து குழந்தைக்கு போயிருது. எவ்வளவு அழகானது, இனிமையானது, அது ஒரு வகையான சுகமானது. பால்குடி காலங்களில் பால் சுரந்தும் யார் சரியாக பால் புகட்டலையோ அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் அதிகப்படியாக வருவதற்கு காரணம் இருக்கிறது என்று அதனுடைய ஆய்வாளர்கள் அலறிக் கொண்டிருக்கிறார். நிறைய புற்றுநோய் வருவதற்கு அதுதான் காரணமாக இருக்கிறது. அப்ப ஊர்ற காலங்களை பாடு அதை முறையாக புகட்டணும். இவ்வளவு நன்மையும் இருக்கு. இந்த குழந்தைக்கு நிம்மதி, தாய்க்கு நிம்மதி, இவளுக்கு நோய் இல்லை, அந்த பிள்ளைக்கு நோய் இல்லை. இதையெல்லாம் கடந்து மார்க்க என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, அல் பிதாயா வன் நிஹாயா, இந்த நூல் இப்னு குஸைமா, இப்னு ஹிப்பான், ஹாக்கிம், இப்படி எல்லா நூல்கள்ல இப்படி ஒரு செய்தி பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது நான் மிஅராஜ் போன போது
அதாவது கனவுல மேராஜ் போனதை சொல்றாங்க. நான் கனவில் மேராஜ் போன போது கரடு முரடான ஒரு இடத்திற்கு மலையின் மீது அழைத்து செல்லப்பட்டேன். அந்த மலையில சில பெண்களுடைய மார்பகங்களில் பெரிய பெரிய பாம்பு அப்படியே கடித்து கொத்திக் கொண்டே இருக்கிறார். கொத்துது விடுது, கொத்துது விடுது, இப்படி கொத்திக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் விடுது, அவ வேதனையில துடிக்கிறா, பிறகு கொத்துது. இப்படியே தொடர்ந்து அவனுக்கு அதாபு செய்யப்படுது. என்னை கூட்டிட்டு போன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்டேன், மாபா லுஹாவுலாய் ஜிப்ரீல், இவங்க எல்லாம் யாரு, உலகத்துல என்ன பாவம் பண்ணாங்க, அந்த பொம்பளை மார்பல குறிப்பா அந்த பெரும் பெரும் விஷப்பாம்புகள் குத்துதே அப்படின்னு கேட்டேன். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொன்னாங்க, ஹாவுலாய் இல்லாத்தி யம்னஹன அவுலாதஹுன்னல் அல்பானஹுன்ன, இவள் பெற்றெடுத்த பிள்ளைக்கு பால் சுரந்த போதும் கூட பால் கொடுக்க மறுத்தால் அதற்குத்தான் இவளுக்கு நரகத்தில் இப்படி ஒரு தண்டனை. நரகத்தினுடைய தண்டனைகள் பல ரகங்கள் உண்டு. ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு தண்டனை. பால் கொடுத்த மறுத்த அந்த தாய்க்கான தண்டனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணால் பார்த்து விட்டு வந்து சொல்கிறார். கண்ணால் பார்த்து விட்டு வந்து சொல்கிறார்கள், எந்த மார்பு தொங்கி போய்விடும் என்று அதை பராமரிக்க நீ பால் கொடுக்க மறுத்தாயோ, அதே மார்பிலே பாம்புகள் கொத்த பலரும் பார்க்கும் அருவருப்பான அசிங்கமான நிலை உருவாகும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். எவ்வளவு மோசமான. அப்போ பால் கொடுக்கிறது ஒரு இபாதத், ஒரு இபாதத்து. பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நன்மை பதிவு செய்யப்படுகிறது. உனக்காக ஹூருல் ஈன் என்ற பெண் உனக்கு பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்றால் ஒரு இபாதத்தா இல்லையா? அந்த பால் கொடுக்கும் பொழுதே எப்படி கொடுக்கணுங்கிறது கூட மார்க்கம் சொல்லு. ஒரு பெண் பால் கொடுக்கிறாளா, அப்படியே ஆடு மாடுக்கு பால் கொடுக்கிற மாதிரிலாம் கொடுக்க கூடாது. அதுக்கெல்லாம் ஒழுக்கம் இல்லை. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய நிலையை அவங்களே சொல்றாங்க, நான் 7 வயசுல முழு குர்ஆனையும் மனனம் செய்து விட்டேன். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, 7 வயசுல பக்கா குர்ஆன் ஹாஃபிஸ், பக்கா குர்ஆன் ஹாஃபிஸ் 7 வயசுல. நம்ம வீட்டுல 7 வயசுல பிள்ளைங்க எல்லாம் சுட்டி பானை வச்சு விளையாண்டுட்டு இருக்க வயசு. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் குர்ஆன் ஹாஃபிஸ் 7 வயசுல. அல் முஅத்தா மாலிக், ஆரம்ப காலத்தில் நபிமொழி நூல்களை தொகுக்கப்பட்ட நூல் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் தொகுத்தது முஅத்தா. அந்த நூல்ல கிட்டத்தட்ட ஒரு 1700 இருந்து 2000 ஹதீஸ் இருக்கு. அந்த ஹதீஸ முழுமையாக மனமிட்டு விட்டார்கள் 10 வயசுல. நீங்க கேட்கலாம், அன்னைக்கு புகாரி நூல் இல்லையா? கிடையாது. புகாரி, முஸ்லிம், அபூதாவூத், நஸாயி, இப்னு மாஜா, தாரகுத்னி, இப்னு அது இது நிறைய ஹதீஸ் கிதாப் சொல்றோமா இல்லையா? அந்த ஹதீஸ் கிதாப் எதுவும் அன்றைக்கு இல்லை. அதற்கு பிறகு வந்தவர்கள் அதெல்லாம் தொகுத்தது. இமாம் மாலிக் தொகுத்த நூல் ஹதீஸ் நூல் முஅத்தா. அந்த நூலை இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் 10 வயசுல முழுசா மனப்பாடம் பண்ணி முடிச்சாங்க. 18 வயசுல மக்களுக்கு தீர்ப்பு சொல்ல வந்துட்டாங்க, மார்க்கத்தின் சட்டங்களை சொல்ல வந்து விட்டார்கள். இப்படி இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் சிறு வயதிலேயே இவ்வளவு பெரிய ஆற்றல் எனக்கு அல்லாஹ் தந்தது ஒரே ஒரு பரக்கத்து தான். என் தாய் எனக்கு எப்போதும் பால் போட்டினாலும் ஒது இல்லாமல் பால் புகட்ட மாட்டார்கள். எங்க அம்மா பால் புகட்டுற நேரம் பூரா எங்க அம்மா சொன்னாங்க, இமாம் ஷாஃபி, அப்பா உனக்கு நான் பால் புகட்டுற நேரம் பூரா ஒது பண்ணிட்டு தான் மகனை பால் புகட்டினேன், அந்த பரக்கத்தை தான் வாழ்க்கையில இவ்வளவு செழிப்பான இருக்கிறேன்னு சொன்னாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் இப்படியே சொல்கிறார்கள். அதாவது 7 வயசுல எப்படிங்க குர்ஆன் ஹாஃபிஸ் ஆக முடிஞ்சிச்சு? இமாம் ஷாஃபி சொல்றாங்க, அடுத்த காரணத்தை எங்க அம்மா எனக்கு பால் புகட்டும் பொழுதே இல்லை, நான் கருவுற்றதிலிருந்து எனக்கு பால் புகட்டி முடிக்கும் முறை எங்க அம்மா எனக்கு நிறைய குர்ஆனை ஓதிக்கிட்டே இருப்பாங்க. மாசமானதுல இருந்து இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ்வுடைய அம்மா என் வயிற்றில கருவுண்டானதிலிருந்து குர்ஆனை ஓதுவார்கள், ஓதிக்கொண்டே இருப்பார்கள். குறிப்பாக எனக்கு பால் புகட்டும் போது எங்க அம்மா குர்ஆன் ஓதிக்கொண்டே பால் புகட்டுவார்கள். அதன் பலன் 7 வயதுல நான் குர்ஆனை மனனமிட்டு ஹாஃபிஸ் ஆகிவிட்டேன். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றான், ஏங்க அவ்வளவு தூரம் போவானே, இந்தியாவுல அஜ்மீர்ல அடங்கப்பட்டு இருக்கிறார்களா இல்லையா? ஹாஜா முஹையுத்தீன் திஷ்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய மார்க்க நிபுணர். அவங்க அரபு நாடுல இருந்து வந்தவங்க. அரபு நாடுல இருந்து மார்க்க பிரச்சாரத்துக்காக வந்தாங்க. அவங்க சொல்றாங்க, அம்மாட்ட அம்மா ஒரே ஒரு நாள் ஒரு இடத்துல நான் மக்களுக்கு மார்க்க ஞானத்தை போதிக்க பயானுக்கு போனேன். பயான் முடித்த பிறகு 900 காஃபிர்கள் என் கரம் பிடித்து இஸ்லாமானார்கள். என்னுடைய மார்க்கத்தின் சொற்பொழிவால் அவர்களை கவரப்பட்டு
900 பேர் ஒரே நேரத்துல முஸ்லீம் ஆனாங்க அப்படின்னு அம்மாட்ட வந்து சொன்ன பொழுது காஜா முஈனுத்தீன் திஷ்டி ரஹிமஹுல்லாஹுடைய தாயார் சொன்னார்கள், மகனே இது உன்னுடைய பேராற்றல் அல்ல, இதுக்கு வேற ஒரு வழி உண்டு. உனக்கு எப்பொழுதும் நான் பால் புகட்டும் பொழுதும் அல்லாவை நினைத்து கொண்டு ஒதுவோடு இருந்து நான் பால் புகட்டியதால் அந்த ஒதுவின் வரக்கத்தை உன் நாவுகளிலிருந்து தீர்க்கமான வார்த்தைகளை அல்லாஹ் வெளிவர வைத்தான். அதன் மூலம் அவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்று அவங்க அம்மா சொன்னதாக வரலாறுகள் உண்டு. அப்போ ஒரு தாய் பால் புகட்டும் போது ஒதுவோட இருக்கணும், அல்லது குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கணும். அதே போல ஏதேனும் திக்ரு தஸ்பீஹ் ஓதிக்கிட்டு இருக்கணும். பால் புகட்டுற பொழுது கூட பப்ளிக்கா பால் புகட்ட கூட தனி அறைக்குள்ள போகணும். நம்ம வீட்டுக்குள்ள 2 அறை 3 அறை இருக்குன்னு வைங்களேன், ஒரு மாமனாரு மாமியாரு அம்மா யாராவது உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன், அந்த இடத்துல உட்கார்ந்து பால் புகட்ட கூடாது. அந்த இடத்துல சட்டையை தூக்கி மார்பை வெளியே காட்டக்கூடாது ஒரு பெண். அப்ப என்ன செய்யணும்? தனி அறைக்குள் போக வேண்டும். அந்த குழந்தையும் கூட மார்பை பார்க்காத அளவுக்கு துணியால் மூடிக்கொள்ள வேண்டும். அப்படி பால் புகட்டும் பொழுது குர்ஆனையோ திக்ரு தஸ்பீஹாத்துகளையோ ஏதேனும் அவுராதுகளையோ அவள் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போல நபி அவர்கள் சொல்வார்கள், உணவு உண்டு கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றியை வெளிப்படுத்துங்கள். அல்லாஹும் லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ர். இந்த துஆவை அம்மாக்கார பிள்ளை ஓதிக்கிட்டே இருக்கணும். அதாவது சாப்பாட்டு துவா இல்லையா, இது சாப்பாட்டு துவா. இறைவா எனக்கு உணவு தந்திருக்கிறாய், உனக்கே எல்லா புகழும், எனக்கு உணவு தருகிறாய், உனக்கே எல்லா நன்றியும் அப்படிங்கிற இந்த துவாவை அந்த அம்மா மாரு பால் புகட்டிக்கிட்டு இருக்கையிலேயே, பிள்ளை குடிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே இதையெல்லாம் அந்த அம்மா மாரு ஓதணும். இது எல்லாம் மார்க்க சட்டம். ஒதுவோட இருக்கணும், தனிமையில இருக்கணும், முடிந்த குர்ஆன் திக்ரு தஸ்பீஹாத் இப்படி ஏதேனும் ஓதிக்கொண்டே இருக்கவே. அடுத்த ஆள்கிட்ட பேசிக்கிட்டு பால் புகட்ட கூடாது. டிவி பார்த்துக்கிட்டு செல்போன் நோண்டிக்கிட்டு யாரையாவது சண்டை போட்டுக்கிட்டு ஏதேனும் வசதி வார்த்தை பேசிக்கிட்டு அல்லது டெலிபோன்லயே யாரையாவது கழுவி குடிச்சுக்கிட்டு புறம் பேசிக்கிட்டு இப்படி எல்லாம் பால் போட்டக்கூடாது. இந்த கெட்ட குணத்தோடு பால் போட்டனா அந்த கெட்ட குணமும் பிள்ளைக்கு அப்படியே மாறி உள்ள போய்கிட்டே இருக்கும். இவ படம் பார்த்துக்கிட்டே பால் போட்டுனா அந்த பிள்ளை பிற்காலத்துல சைத்தானா மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்போ ஒரு தாய் பால் புகட்டுதல் என்பது தொழுகையை போல நோன்பை போல இபாதத்தான ஒரு நிகழ்வு. அந்த இபாதத்தான நிகழ்வுகளை ஒரு முக்கியமா இல்லையா? தவறான வார்த்தைகள் பேசாதிருப்பது முக்கியமா இல்லையா? ஒழுக்கத்தோடு அதை புகட்டப்பட வேண்டியது முக்கியமா இல்லையா? இதையெல்லாம் பேணி அவள் பால் புகட்ட வேண்டும், ஒழுக்கத்தோடு கண்ணியத்தோடு. ஏன் அதிகபட்சமாக குழந்தைட்ட கூட பேசக்கூடாதுன்னு வருது. குழந்தைட்ட கூட பேசக்கூடாது. எப்பா என்னை நாளைக்கு காப்பாத்திருவியா, நீ நல்லா படிச்சுருவியா, பெரிய டாக்டர் ஆயிருவியா, நீ இன்ஜினியர் ஆயிருவியா, அந்த பிள்ளை குடிச்சுக்கிட்டு அப்படின்னும். இவ உடனே சொல்லுவான், நான் பேசுறதெல்லாம் பிள்ளை கேட்டு ஆமான்னு சொல்லுதும்பா. இதை கூட மார்க்கத்தின் அடிப்படையிலே கூட அல்லாஹ்வை பத்தி ரசூலை பத்தி பேசலாம். எப்பா எதிர்காலத்துல நீ பெரிய மார்க்க அறிஞர ஆயிரு, அல்லாஹ்வுக்கு பயந்து நட, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நீ பெற்றுக்கொள் அப்படின்ட்டு அல்லாஹ் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை குழந்தையினிடத்துல பேசிக்கொண்டே இருந்தால் அது சிறந்த பேச்சு. புகாரியில நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு பெண் பால் புகட்டினால், ஒரு துவா செய்தால், அந்த துவா தவறான துவாவாக இருந்தது, குடித்த அந்த குழந்தை வாயை எடுத்துவிட்டு அம்மா நீ தப்பா துவா செய்யறேன்னு குழந்தை பேசியது. பனி இஸ்ரவேலர்கள் காலத்தில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், புகாரியில் நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே. அப்போ நல்ல துவாவை செய்யலாம், தப்பான துவாவை செய்து விடக்கூடாது பால் புகட்டுற காலங்கள்ல. அப்ப பால் புகட்ட வேண்டியது 2 வருடங்கள் அல்லது 21 மாதங்கள். அதற்கு கீழே ஒரு பெண் பால் புகட்டும் காலத்தை குறைக்க கூடாது என்று மார்க்கம் ரொம்ப தெளிவா சொல்லிக் கொடுக்குது. அதையும் கூட மார்க்கம் இந்த பால் விஷயத்துல எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சது. ஒருத்திக்கு பால் கொடுக்க ஆசைதான், ஆனா சரியா பால் ஊறல. அதற்கு கூட மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் விளக்கங்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல பால் சம்பந்தப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயார் பால் போட்டன வசனத்தை இப்படி சொல்றானா இல்லையா? வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஹி அப்படின்னு ஒரு 2 வரியில ஒரு ஆயத்து வருது.
அந்த ஆயத்தை பால் உனக்கு தாய்ப்பால் சரியா ஊறலையா அப்படின்னா கொஞ்சோண்டு மழை தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டு 3 முறை நபியின் மீது ஸலவாத்து சொல்லு. இந்த வசனத்தை 21 முறை ஓது. அதன் பிறகு 3 முறை ஸலவாத்து சொல்லு. அந்த தண்ணீரில் ஊதி அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுக்கிட்டு வா. இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்தின் பரக்கத்தால் உனக்கு அல்லாஹ் தஆலா தாய்ப்பாலை அதிகப்படுத்தி தரக்கூடும் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதே போல அல்லாஹ் ஹய்யுல் கய்யூம் அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய திருநாமங்களை ஓதிக்கொண்டே பால் புகட்டு. தேவையான பால் அந்த மார்பகத்தில் குழந்தைக்கு தேவையான பால் ஊறும் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். இன்னும் கூட நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய நாணிமார்கள் தாய்ப்பால் ஊறாவிட்டால் பாட்டி வைத்தியங்களை சொல்லி தந்திருக்கிறார்களே. அந்த தாய்க்கு தாய்ப்பால் இல்லையா அப்படின்னா பூண்டு சாப்பாட்டுல அதிகம் சேர்த்துக்க, வெந்தயத்தை சேர்த்துக்க, சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்க, மரவள்ளி கிழங்கை சேர்த்துக்க, கீரையை சேர்த்துக்க, பழங்களை சேர்த்துக்க, இப்படிட்டு நிறைய மருத்துவங்களை சொல்கிறார்கள். அதே போல யுனானியினுடைய மருத்துவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் உணவுகளில் நீங்கள் கொஞ்சம் கருஞ்சீரகத்தை சேர்த்தால் போதிய தாய்ப்பால் ஊறும். இப்படி எல்லாம் தாய்ப்பால் ஊறுற காலங்கள்ல இதையெல்லாம் எடுத்து தாய்ப்பால் நம்ம கொடுத்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த தாய்ப்பால் ஊறும். குழந்தைக்கு பால் புகட்டலாம், இவனுக்கு நன்மை கிடைக்கும், குழந்தைக்கும் போஷாக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய திருப்தியும் கிடைக்கும். இப்படி எல்லா நன்மையும் இந்த தாய்ப்பாலுக்குள் உண்டு. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பிள்ளைய கட்டி கொடுத்து மாதம் ஆயிட்டா கர்ப்பம் ஆயிட்டானா அப்பயே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடணும். பிள்ளை பெத்த பிறகு சொல்றது அல்ல, மாசம் ஆயிட்டாலே பிள்ளைக்கு நம்ம கத்துக் கொடுக்கணும். வீட்டுல இருக்க நானிமார்கள் தாதிமார்கள், அம்மா இப்படிதான் பால் புகட்டணும், பால் குடி காலங்கள்ல பால் புகட்டினா இவ்வளவு உனக்கு நன்மை, குழந்தைக்கு நன்மை, இப்படி எல்லாம் அந்த பிள்ளைக்கு அப்பயே சொல்லி கொடுத்துட்டா அவ பிள்ளை புத்தும் போது தானா அவ அழகா பால் புகட்டிடுவான். எந்த அவளுக்கு கஷ்டமும் வராது, சிரமமும் வராது. இதுக்கு மார்க்க சட்டம் உச்சகட்டமா ஒண்ணு சொல்லுது. அம்மா பால் போடுறா, கணவன்ட்டு அதுக்கு சம்பளம் கேட்கலாம் தெரியுங்களா? என் பிள்ளைக்கு நான் பால் போட்டுறதா இருந்தாலும் உங்க மகனுக்கு பால் போட்டணுமா, மாசம் 5000 தரீங்களா அப்படின்னு அம்மா கேட்டானா தகப்பன் கொடுக்கணும். தகப்பை தான் சட்டம். இவ பிள்ளைக்கு பால் போடுறதுக்கு கேட்டாலும் புருஷன்ட்ட டிமாண்ட் பண்ணி காசு வாங்கலாம். அவன் டிமாண்ட் பண்ணி காசு கேட்டா கொடுக்கத்தான் செய்யணும். இப்படி எல்லாம் ஏன் மார்க்க சட்டம் சொல்லுதுன்னு கேட்டா, தகப்பனின் மீதும் கடமை. அவளுக்கு தானே பால் சுரக்குது, அவதானே போட்டணும். அப்படி இல்லை, அவளுக்கு பால் சுரப்பதற்கான நல்ல உணவுகளை வாங்கி தர வேண்டிய பொறுப்பு கணவனுக்கு உண்டு. அவ காசு கேட்டா அவளுக்கு காசு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு உண்டு. இது எல்லாம் மார்க்க சட்டங்களாக சொல்லுகிறது. அப்போ இந்த மாதங்கள் விஷயங்கள்ல எந்த வகையான குறைவும் வைக்கக்கூடாது. குறைவு வைத்தால் அது பாவம். அவ்வளவுதான் சுருங்க சொன்னாள். 21 மாதம் அல்லது 24 மாதம் பால் கொடு என்று அல்லாஹ் குர்ஆனில் கட்டளை இட்டிருக்கிறான். இதிலிருந்து நீங்கள் நாட்களை குறைத்தால் அதற்குண்டான பாவத்தின் சுமையை அவள் சுமந்தே ஆக வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் சொல்ல முடியாது. அது மிகப்பெரிய பாவம். ஆனால் பரிபூர்ணமாக கொடுத்தால் அது மிகப்பெரிய நன்மை. மார்க் இப்படி ஒரு நபிமொழி வருது, பாலுகுடி காலங்களில் அவள் இறந்து போனால் ஷஹீதின் அந்தஸ்தில் பதிவு செய்யப்படுவாள். இப்படி எல்லா சட்டங்களும் உண்டு. பால்குடி காலங்களில் அவள் இறந்து போனால் ஷஹீதுடைய அந்தஸ்தில் அவர்கள் பதிவு செய்யப்படுவாள். இதையெல்லாம் மனசுல வச்சு நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு முறையாக சரியாக சட்டங்களை விளங்கி பால் புகட்ட வேண்டும். வல்லோன் அல்லாஹ் தஆலா நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு சரியாக பால் புகட்டும் காலங்களில் அதை பின்பற்றி நம் பிள்ளைகள் சாலிஹானாக வளர்ந்து ஆளாகுவதற்கு அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.